الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத்தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உடைய சாந்தியும் கருணையும் என்றொன்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேருருளால் பெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கத்தை அடைந்திருக்கின்ற நாம் அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து மரணிக்கக்கூடிய தருவாயில் முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவுடைய உரையில் மரண சிந்தனை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில நினைவூட்டல்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். படைப்பாளனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த மாபெரும் படைப்புகளில் ஒன்றுதான் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையும் மரணமும்.
படைப்பாளனாகி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த மாபெரும் படைப்புகளில் ஒன்று மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையும் மரணமும். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுகின்றார். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. எதற்காக? உங்களில் யார் நல் அமல்களை செய்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. இப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அதோடு மாத்திரமல்ல, மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்திருப்பதின் நோக்கம் என்ன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்கிறீர்கள், நல்ல அமலை செய்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் நாம் இப்படி படைத்தோம், வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்வார்கள். நாம் இந்த உலகத்தின் இன்பங்களில் மூழ்கி கிடக்கின்றோம். மரணத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்தின் இன்பங்களில் மூழ்கி கிடக்கின்றோம். மரண சிந்தனை என்பது ஒவ்வொரு மூமினுடைய உள்ளங்களிலும் ஆழமாக இருந்து கொண்டே இருக்கணும். அது எப்பொழுதும் இருக்கணும். வயதான காலத்தில் வந்து போவது கிடையாது. நோய்வாய்ப்பட்டு விட்டால் வந்து போவது கிடையாது. நல்ல ஆரோக்கியமாக நிலையில் இருந்தாலும் கூட, பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன், எனக்கென்ன இப்பொழுது மரணமா வந்துவிடப் போகிறது என்ற நினைப்பில் எந்த ஒரு மூமினும் வாழக்கூடாது. ஏன்? எப்பொழுதும் வரலாம், எங்கும் வரலாம், யாருக்கும் தெரியாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்வார்கள், அக்ஸிரு அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத். தவறான ஆசைகளை, உலக இன்பங்களை எல்லாம் தகர்த்திவிடக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். இந்த உம்மத்திற்கு சொல்லி தருகிறார்கள். மனிதன் மரணத்தை மறந்தவனாக இருப்பான், ஆனால் மரணம் மனிதனை மறக்காது. மனிதன் மரணத்தை மறந்தவனாக இருப்பான், ஆனால் மரணம் ஒரு பொழுதும் மனிதனை விட்டு வைக்கவே செய்யாது. என்றைக்காவது ஒரு நாள் கால தாமதங்கள் வேண்டுமானால் ஏற்படலாம். இன்றைக்கு நான், நாளைக்கு நீங்கள், அல்லது இன்றைக்கு என்னுடைய சகோதரன், நாளைக்கு நான், இன்று என்னுடைய தகப்பனா, நாளைக்கு நான், இப்படியாக காலதாமதங்கள் ஏற்படலாமே தவிர மரணத்திலிருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? யாராவது இதுவரை தப்பித்திருக்கிறார்களா? எத்தனை படைப்புகள் அல்லாஹுவால் படைத்திட்ட, அல்லாஹ் படைத்திட்ட எத்தனையோ படைப்புகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்துத்தானே போயிருக்கிறார்கள். தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டவர்கள் கூட இந்த உலகத்தில் மரணித்து விட்டார்களே. ஏன்? ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லப்படக்கூடிய, அகிலத்தார்களுக்கெல்லாம் அருட்கொடை என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் மரணத்தை தந்தானே. இப்ப மரணம் என்பது நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அந்த மரணத்தை மறந்தவனாக இந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் உலக ஆசா பாசங்களில் மூழ்கிவிட்டான். அதனால்தான்
உலக ஆசைகளை எல்லாம் தகர்த்து எறியக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருங்கள். ஆம் சகோதரிகளே, அனைவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அனைவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. அந்த தவணை முடிவடைந்து விட்டால் ஒரு நொடி முந்தவும் மாட்டாது, ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது. கணக்கச்சிதமாக நம்முடைய உயிர் பறிக்கப்பட்டுவிடும். அதனால்தான் மரண சிந்தனைகளை என்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஏதாவது தவறுகளில் ஈடுபடுவோமா? ஹராம்களில் நாம் மூழ்குவோமா? இருக்காது. ஏன் மனிதர்களாகிய நாம் இந்த உலக ஆசா பாசங்களில் மூழ்கி கிடப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், மரணத்தை இந்த மனிதன் மறந்தவனாக இருக்கிறான். எத்தனை மரணங்களை நம் கண் முன்னால் பார்த்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ நமக்கு மரணமே இல்லை என்ற நினைவு போன்றுதான். நம்முடைய குடும்பங்களில் மரணத்தை பார்க்கிறோம், நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில் மரணத்தை பார்க்கிறோம். வயதானவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், ஆலிம்கள், ஹாஃபில்கள் என்று எல்லோரும் மரணத்தை எழுதுகிறார்கள். ஆனால் நாம் வாழுகின்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏதோ எனக்கு மரணம் வராது, நான் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது மரணம் வந்து விடுமா? இதோ என்னுடைய மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் அந்த மனைவி மக்களுக்காக, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக, அவர்கள் நல்ல விதமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நான் அவர்களை எல்லாம் விட்டு சென்று விட்டேன். அதனால் எனக்கு மரணம் வராமல் இருக்குமா? இவன் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுவதற்காக வெளிநாடுக்கு சென்றிருக்கின்றானே என்பதற்காக அந்த மரணம் நம்மை தழுவாமல் விட்டு விடுமா? எல்லா நேரத்திலும் மரணம் வரும். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத், அல்லாஹ் சொல்கிறான். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும் வலுவான ஒரு கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒதுங்கிக் கொண்டாடும், மரணத்திற்கு பயந்து நீங்கள் வலுவான கோட்டைக்குள் போய் நீங்கள் அடைந்து கொண்டாலும் மரணம் உங்களை வந்து பிடிக்குமே. மரணம் வந்து உங்களை பிடிக்குமே, நம்மை பிடிக்குமே. அல்லாஹ் சொல்கின்றானே. அன்பானவர்களே, உண்மையில் மரணம்தான் நம்மை மன்னரைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவி. நாமெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்க்கையை எப்படி ஹயாத் என்று சொல்கின்றோமோ, ஹயாத் என்று வர்ணிக்கின்றோமோ, உலக வாழ்க்கை என்று வர்ணிக்கின்றோமோ, அதே போன்று இன்னும் 2 கட்ட வாழ்க்கை இருக்கிறது சகோதரர்களே. இன்னும் 2 கட்ட வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நாம் அரபியில் எப்படி பேசுவோம் தெரியுமா? அல் ஹயாத்து துன்யவியா என்று சொல்லுவோம். உலகத்தின் வாழ்க்கை, துன்யாவுடைய வாழ்க்கை என்று. அதே போன்று இன்னும் 2 வாழ்க்கை என்றுதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. எதை தெரியுமா? கபருடைய வாழ்க்கை, அல் ஹயாத்துல் பர்ஸஹியா. அல் ஹயாத்துல் பர்ஸஹியா, கண்ணுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை, திரைமறைவு வாழ்க்கை. பர்ஸஹ் என்று சொன்னாலே திரைமறைவு வாழ்க்கை. அதையும் வாழ்க்கை என்றுதான் இஸ்லாம் வர்ணிக்கிறது. அடுத்த கட்டமாக இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? அல் ஹயாத்துல் உஹ்ரவியா, மறு உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நீடித்தது, மௌத்தே இல்லாதது. அந்த வாழ்க்கைக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு பல கட்டங்களிலும் வலியுறுத்துகிறது சகோதரர்களே. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் மூழ்கி கிடக்கின்றோம், மரண சிந்தனை மறந்தவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் மரணம் என்பது பர்ஸஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அழையா விருந்தாளிதான் இந்த மரணம். எந்த நேரத்தில் வரலாம். மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க,
மற்ற விருந்தாளிகள் எல்லாம் சொல்லிவிட்டு வருவார்கள் நம்மை தேடி. ஆனால் மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த விருந்தாளி அழையா விருந்தாளியாகத்தான் வருவார்கள். எப்பொழுதும் நடக்கலாம், எந்த நெடுகிலும் நடக்கலாம். அதனால்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களும் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பல கட்டங்களில் நமக்கு சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றார், திருமறை குர்ஆனை நீங்கள் திறந்து பாருங்கள். எல்லோரும் ஒப்புக்கொண்ட உண்மைதானே? எல்லோருக்கும் நிச்சயம் மரணம் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்ட உண்மைதானே? யாராவது மறுக்கிறோமா? இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள்? யாராவது மரணம் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறோமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாமும் சரி, இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்களும் சரி, கடவுள் கொள்கைகள் இல்லாதவர்களும் சரி, எல்லோரும் ஒப்புக்கொண்ட உண்மைதானே நிச்சயமாக மனிதனுக்கு மரணம் இருக்கிறது என்று. அந்த மரணத்தை அல்லாஹ் ஒரு சில இடங்களில் பேசிவிட்டு அல்லாஹ் கடந்து போகல. ஒரு சில இடங்களில் அல்லாஹ் பேசிட்டு கடந்து போகல. அல்லாஹ் அடிக்குறுதரும் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் அடிக்குறுதரும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அடுத்த கட்டத்தில் அல்லாஹ் பேசுவான், வ இன்னமா துஅஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமையை அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். இந்த உலகத்தில் வாழ்றீங்க, சில பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள், அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லையே என்று நீங்கள் பயப்படலாம். எனக்கு அல்லாஹ் என்னை பார்க்கவில்லையே என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு நாம் கூலி வழங்குவதெல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் முழுமையான கூலி கிடைக்காது. ஒரு சில நேரங்களில் கொடுப்போம், நீங்கள் செய்த நன்மையான காரியங்களுக்காக ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த நன்மை முழுமையானதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், வ இன்னமா துஅஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு கூலி வழங்கப்படுவதெல்லாம் மறுமையில் தான். முழுமையான கூலி வழங்கப்படுவதெல்லாம் அந்த ஆகிரத்தில் தான். அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுல வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? அதுல வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டு தடுக்கப்பட்டு வஉத்ஹிரல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ, ஃபகத் ஃபாஸ், அவர்கள் வெற்றியாளர்கள். சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழி எது என்பதை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றணும். அன்பானவர்களே, ஆக அல்லாஹ் ஒரு இடத்தில் இரண்டத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடந்து போகவே இல்லை. அடிக்கொருதரும் மரண சிந்தனையை விட்டு கூட்டிக் கொண்டே இருக்கான். பாருங்கள், குர்ஆனை நீங்கள் பல இடங்களில் எடுத்து படித்து பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்லுவான். மரணம் இருக்குது, மரணம் இருக்குது, மறந்துடாதன்னு சொல்லிட்டு, வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது உங்களை ஏமாற்றும் வசதிகளை தவிர வேறு இல்லை. ஏமாற்றக்கூடிய வசதி. நீங்க நினைக்கலாம், எவ்வளவு பெரிய பங்களா கட்டி இருக்கிறார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், எவ்வளவு பெரிய கார் வச்சுக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் ஏமாற்றும் வசதிகள். ஒரு நாள் உங்களுக்கு மரணம் அடைந்து விட்டால் அவைகள் எல்லாம் உங்களோடது கிடையாது. அப்படிதானே? அப்படிதானங்க? ஏமாற்றக்கூடிய வசதிகள் தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறான். அதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அதை நம்பி, ஏமாற்றக்கூடிய இந்த வசதிகளை நம்பி உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மரணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, மரணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் என்னை சந்திக்க வருவீர்கள், என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும். இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் தெரிய மாட்டேன், என்ன உங்களால் பார்க்க முடியாது. ஆனா மறுமையில் உங்களை நான் விசாரிப்பேன்.
எனக்கு முன்னால் நீங்கள் நிப்பாட்டப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி நிப்பாட்டப்படுகின்ற பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் செய்த நன்மை தீமை அனைத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு முன்னால் போடுவேன். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் அஞ்சி ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து பிடிக்கும், துரத்தி வந்து பிடிக்கும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. பின்பு மறைவானதையும் ரகசியமானதையும் அறிந்திருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு முன்னால் நீங்கள் நிப்பாட்டப்படுவீர்கள். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் செய்தவற்றை பற்றியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அங்கே எடுத்து காண்பிப்பான். இப்படியான ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை ஏன் நீங்கள் மறந்து இந்த உலகத்தில் வாழுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹனு பிமஸ்பூகின். மரணத்தை நாம் உங்களுக்கு விதித்து விட்டோம், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் அழுத்த திருத்தமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் இதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மரண சிந்தனையை அவர்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் சத்தியசீலர்களாக மாறினார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபா பெருமக்கள் மரணத்தை பற்றி, மறு உலக வாழ்க்கையை பற்றி, கபரை பற்றி எல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னதின் விளைவு அவர்கள் சத்தியசீலர்களாக மாறினார்களா இல்லையா? அதனால்தான் அக்ஸிரு திக்ர ஹாதிமல் லத்தாத் நாங்க சொல்லலாம். உலக இன்பங்களை எல்லாம் உறுத்து போடக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் அவருடைய தோளை பிடித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக சொல்வதாக இருந்தால், ஒன்று அவர்களை கரங்களை பிடிப்பார்கள், தோள் புஜங்களை பிடிப்பார்கள், பிடித்து சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோளை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல். இப்னு உமரே, உலகத்தில் அந்நியனை போன்று வாழ், உலகத்தில் நீ அந்நியனை போன்று வாழ் அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று வாழ். இவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல். நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு அந்நியனை போல் வாழ்ந்து போயிடு அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று வாழ். உனக்கு இது நிரந்தரம் கிடையாது, இது நிரந்தரம் இல்லை, எப்ப வேண்டுமானாலும் மரணம் வரலாம், அதற்கு நீ தயாராகிக்கொள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம். அதுதான், நீ இந்த உலகமே கதி என்று கிடைக்கிறாய். வழிப்போக்கன் ஒரு இடத்தில் இளைப்பாறுவதற்காக இளைப்பாறுவானை தவிர அந்த இடத்தை தனதாக ஆக்கிக் கொள்ள மாட்டான். அடுத்த கட்ட நடவடிக்கையாக நகர்ந்து சென்று விடுவான். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் சோதிப்பதற்காக அல்லாஹ் உம்மை படைத்திருக்கிறான். உன்னுடைய அஜல் முடிந்து விட்டால், உன்னுடைய அந்த தவணை முடிந்து விட்டால், உன்னுடைய அந்த நாள் வந்து விட்டால், இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ மறைந்து போய் விடுவாய், மரணித்து விடுவாய். அதை நினைத்து நீ இந்த உலகத்தில் வாழ். இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த 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 பாசறையில் பயின்ற அந்த சஹாபாக்கள் உணர்ந்ததின் விளைவுதான். எல்லா நேரங்களிலும் அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லி தருகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லுகின்றார்கள், இதா அம்சைத ஃபலா தந்ததிரி ஸபாஹ். நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலையை எதிர்பார்க்காது. ஒரு மூமின், ஒவ்வொரு மூமின்களும் உண்மையிலே இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறோம்,
இதுதான் நிஜம். நாளைக்கு இருப்புமா தெரியாது, நாளைக்கு இருப்புமா தெரியாது. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இதா அம்சைத ஃபலா தந்ததிரி சபா, நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலையை எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹத ஃபலா தந்ததிரில் மஸா, நீ காலை வந்துட்டா சரி இன்னைக்கு பொழுது விடுதிருச்சு நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழாதே. சாயங்காலம் இருப்போமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற நினைப்பில் வாழு. அப்படின்ற நினைப்பு தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வர வேண்டும். மேலும் சொல்வார்கள், வஹுது மின் ஸஹ்ஹத்திக லிமரதிக், நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உனது ஆரோக்கியத்தில் சிறிது நேரத்தை செலவிடு. திடீர்னு நோய்வாய்ப்பட்டு விட்டால் ஒன்னும் செய்ய முடியாது. அல்லாஹ் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான்ல, அதுல கொஞ்ச நேரத்தை மார்க்கத்திற்காக செலவிடு, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடு. ஒமின் ஹயாத்திக லிமௌத்திக், உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஹயாத்தில் ஒரு சில நேரத்தை ஒதுக்கு. அப்படி ஒதுக்குனா உண்மையில் நீ நல்ல மூமின், மறுமையில் உனக்குத்தான் வெற்றி. இப்படி ஒதுக்காததின் விளைவுதான் இன்றைக்கு மறுமையை மறந்தவர்களாக இன்றைக்கு நம் சமூகம் போய்கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையின் உச்சம். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சமூகத்தை. இன்னும் பல நிகழ்வுகளை, ரொம்ப மோசமான ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் இல்லையா? ரொம்ப மோசமான காலத்தில் வாழ்றோம். இது மட்டுமல்ல, நாம் நினைப்பதை போல இதுதான் மோசமான காலம் என்று நினைக்காதீங்க. இதை விட மோசமான காலம்லாம் வரும். இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்கள்ல என்ன பேசுறோம்? இது போன்ற ஒரு அரசியலை நாங்க பார்க்கவே இல்லைன்றோம். இது போன்ற ஒரு அரசியலை நாம் பார்க்கவே இல்லை என்று சொல்கிறோம். ஏன்? அப்படித்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு நடிகனுக்கு பின்னால் அங்கே ஓடுகின்றார்கள். ஏதோ இறை தரிசனம் கிடைத்ததை போல அதைவிட பெரிதாக நினைக்கிறார்கள். ஒரு சினிமா கூத்தாடியை பார்ப்பதற்காக வேண்டி என்ன நினைக்கிறார்கள்? அதை பார்த்துவிட்ட சந்தோஷத்தில் கண்ணீர் வடிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகம், எப்படிப்பட்ட சமூகத்தில் வார்த்தெடுத்த இந்த உம்மத், எந்த தலைவரை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத் ஒரு சாதாரண கூத்தாடிக்கு பின்னால் ஓடி சென்று அவனை பார்த்து விட்டால் அதைவிட என்னுடைய 25 ஆண்டுகள் 30 ஆண்டு கால தவம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. அதே நிலையில் அவர்களுக்கு மரணம் வந்து விட்டால் விலை மதிப்பற்ற அந்த ஈமான், எவ்வளவு பெரிய ஈமானை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்திலே எத்தனையோ மக்கள் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உன்னை இந்த உம்மத்தில் ஆகியிருக்கிறானே, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நீ, ஒரு காலத்தில் ஆண் பிள்ளைகள் தான் இருந்தார்கள், ஒரு காலத்தில் ஆண் பிள்ளைகள் இளைஞர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு யுவதிகள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய வேதனை. அன்பானவர்களே, மார்க்கத்தை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மார்க்கத்தை நம்ம அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெறும். இன்றைக்கு நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம். சமூக வலைத்தளங்களில் சில பெண் பிள்ளைகள் பேசுவதை, ஏன் பெண் பிள்ளைகள் இன்னும் சொல்வதாக இருந்தால் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் கூட அப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையின் உச்சம். ஒரு குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவர்கள், பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் கூட அப்படி பேசுகிறார்கள். ஒரு அம்மா பேசுது, ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு அம்மா பேசுது, இந்த படத்தை எப்போ ஜும்மா தொழிலை விட்டுட்டு கூட நான் இந்த படத்தை பார்த்தேன், அல்லாஹுக்கு நன்றி, நடிகருக்கு நன்றி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஊது பில்லாஹ். அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்கணும். ஜும்மா தொழுகையை நான் விட்டு விட்டு வந்து இந்த படத்தை நான் பார்த்தேன், அல்லாஹுக்கு நன்றி. எதுக்கு? படத்தை பார்க்க வச்சானா அல்லாஹ்? அல்லாஹுக்கு நன்றி, இந்த படத்தில் நடித்த அந்த நடிகருக்கு நன்றி என்று பர்தா அணிந்து கொண்டு ஒரு முஸ்லிம் பெண்மணி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அடிக்கொரு தரம் மரணத்தை இவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ தௌபா செஞ்சமா லாஸ்ட்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு களிமா சொல்லிடலான்னு நினைக்கிறாங்க. வருமா? களிமா வருமா? நிச்சயமாக வராது சகோதரர்களே. இந்த உலகத்தில் மார்க்கத்தின் அடிப்படையில்
அல்லாஹுக்கு பயந்து யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மரண தருவாயிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானே தவிர இந்த உலகத்தில் பாவிகளாக அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஹலால் ஹலாமை பேணாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில் சக்கராத்துடைய நிலையில் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பல செய்திகளை சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, நம்மெல்லாம் மரணத்தை சர்வ சாதாரணமாக கடந்து போய்விடுகிறோம். அந்த மரண நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம தான் பார்க்கல. ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அருகாமையில் அமர்ந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். சொல்ல முடியாதவர்களால் அந்த மரண வள்ளியை அவர்களால் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சக்கராத்துடைய நிலைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இன்னலில் மௌத்தி சக்கராத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்துக் கொண்டே சொன்னார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத், மரண நேரத்தில் ஒரு வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் படுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்து கொண்டே சொன்னார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் ரசூலுல்லாஹுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோமே. அவர்கள் எங்கே, நாம் எங்கே? நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் கொஞ்சம் மரண சிந்தனையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இறுதி நிலையும் நல்லதாக அமையும். அதை மறந்து இந்த உலகத்தில் தாண்டோட்டித்தனமாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் அஅலம், நமக்கு தெரியாது. ஏதாவது நீங்கள் நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினால் உடனடியாக செய்து விடுங்கள். இதுதான் இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், அன்னைக்கு செய்யலாம். மனதில் ஒரு நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டால், தீமையை நினைத்தால் தகர்த்தெறியணும். நன்மையை நாட வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உதிக்க செய்து விட்டால் நிச்சயமாக அதை காலதாமதப்படுத்தாதீங்க, உடனே செஞ்சிருங்க. அது எந்த நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி. உங்களுடைய சகோதரர்களிடத்தில் நீங்கள் பேசாமல் இருந்தாலும், ஏதோ ஒரு பயான கேட்கிறீங்க, உள்ளத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத காத்திஉ ரஹம், ரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்களே. நான் சொர்க்கத்தின் இலக்காக வாழ்ந்து இருக்கிறேன், என்னுடைய சகோதரோடு சின்ன பிரச்சனைக்காக பேசாமல் இருக்கிறேனே, என்னுடைய தாயோடு பேசாமல் இருக்கிறேனே, என்னுடைய தந்தையோடு பேசாமல் இருக்கிறேனே, என்னுடைய சகோதரோடு பேசாமல் இருக்கிறேனே, என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பேசாமல் இருக்கிறேனே, நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை கேட்டால் என்ன நிலை? இதோ உன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லிவிட்டாரே. அப்படின்ற எண்ணம் உதிச்ச உடனேயே நீங்க யார்கிட்ட போய் பேசாம இருக்கீங்களா, உடனே போய் கை கொடுத்து சலாம் கொடுத்து இணக்கமாகிடணும். கொஞ்சம் நீங்க காலதாமதப்படுத்தினாலும் சைத்தான் உங்களை வெளிக்கெடுத்துருவான். உன்னை போய் எவ்வளவுலாம் பேசுறான், உனக்கு எவ்வளவுலாம் துரோகம் செஞ்சான், அப்படி இப்படி என்று மனசுக்குள்ள பல கோளாறுகளை உருவாக்கி நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், நன்மை நாட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உங்களுக்கு முட்டுக்கட்டையாக சைத்தான் நினைப்பான். அதனால்தான் நன்மையை நாடிவிட்டால், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் உடனடியாக அதை செய்து முடிக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஏன்னா ரசூலுல்லாஹுக்கு மரண பயம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் தொழு வைக்கிறாங்க. அஸ்ர் தொழுத கையோட எந்திரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்பயும் ரசூலுல்லாஹ் அப்படி பண்ண மாட்டாங்க. உட்காருவாங்க, திக்ருகளில் ஈடுபடுவாங்க, யாராவது கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. எப்படிங்க அப்படிதான் ரசூலுல்லாஹ். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் தொழு வைக்கிறாங்க.
ثم قام مسرعا, மிக வேகமாக விரைந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தங்களுடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு போறாங்க. மனைவிமாருடைய ஒரு வீட்டுக்கு போறாங்க. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் எப்பயுமே இப்படி செய்ய மாட்டாங்களே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுராத், இந்த விரைவுக்கு என்ன காரணம்? மக்கள் எல்லாம் கவலை அடைகிறாங்க. போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வராங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் இருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் ஒரு பொது நிதி சொத்து ஒன்று என் வீட்டில் இருந்துச்சு. திப்ரன், ஒரே ஒரு சில ஹதீசுகளை வருது, ஒரு சின்ன ஒரு தங்க கட்டி ஒன்று இருந்துச்சு. அது சதக்காக்குரியது, புது நிதி சொத்து. அது என் வீட்டில் இருந்துச்சு. தொழுக முடிந்த கையோட எனக்கு நினைவு வந்துச்சு, ஆஹா அதை வச்சுட்டு வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு வந்த உடனே அது யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பங்கீட்டு செய்து விட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், வந்தேன். இதான் ஏன் மரணம் வந்து விட்டால் அது யாருக்கு போய் சேரணும் என்று தெரியாமல் நான் மரணித்து விட்டால் நாளை மறுமை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் கேள்விகளை கேட்டால் நான் பதில் சொல்லணுமே அப்படின்ற அந்த கவலை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. இன்னைக்கு நமக்கு அந்த எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. எல்லா விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். என்னமோ நாளைக்கு நம்ம இருப்பதை போல, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்துக்கலாம். அன்பானவர்களே, ஒரு நன்மையான விஷயங்களை நாம் நாடிவிட்டால் உடனடியாக செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். ஏன்னா இதுதான் எப்பொழுது மரணம் வரும், எங்கே மரணம் வரும் என்று தெரியாது. நம் கண் முன்னால் நிறைய மரணங்களை பார்க்கிறோம். நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர்கள், நாளைக்கு செய்யலாம் என்று சொன்னவர்கள், இதை செய்ய வேண்டும், பள்ளி வாசலுக்காக நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் மறுநாள் பார்த்தால் அவர்கள் மௌத் என்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. அதனால நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதில் உதித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அதை உடனடியாக செய்து விடுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு முற்பட்டால் அதனை விரைந்து செய்துவிடுங்கள். வலிகுல்லி விஜஹத்துன் ஹுவ முஅல்லிஹா, ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு முன்னோக்கி இலக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். நம்முடைய இலக்கு என்னங்க? சொர்க்கம் போகணும், அதானே நம்முடைய இலக்கு, சொர்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைக்காக நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நன்மையுடைய விஷயத்துல முந்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். நம்முடைய இலக்கு சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா நன்மையான காரியங்களை செய்யணும். ஃபஸ்தபிகுல் கைராத் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு ஐனமா தகூனு யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களை ஒரு நாள் ஒன்று கூட்டுவான். அதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கிறான். அன்பானவர்களே, உண்மையிலே நாம நன்மை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் அதற்கான வழியை காட்டிடுவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய வழிகளில் நாம் செலுத்துவோம். வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களோடு இருக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இதெல்லாம் பதிவு செய்யறான். நீங்க நன்மை செய்யணும் நாடிட்டீங்கன்னா உடனடியாக செய்யுங்க. அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அதற்கான வழிகளை காட்டுவான். அப்ப நன்மை செய்யணும்னு நீங்க நினைங்க. ஃபர்ஸ்ட் நாம நினைக்கிறோம், செஞ்சா அதற்கான வழிகளை அல்லாஹ் காட்டுவான். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு சில நினைவூட்டல்களை நான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். கடந்த வாரத்தில் ஒரு நிகழ்வு,
கடந்த வாரத்தில் ஒரு நிகழ்வு, 2 மரணங்கள். அந்த 2 மரணங்களும் நம்மை அப்படியே ஆட்டிவிட்டது. அந்த 2 மரணங்களும் இளம் வயதும் மரணங்கள். ஒருவர் யாரு தெரியுமா? அப்பொழுதுதான் ஃபிர்தோசியா என்று சொல்லக்கூடிய அந்த மதரசாவில் பட்டம் பெற்று 2 ஆண்டுகள் முடித்து மார்க்கத்தை மக்களுக்கு தௌஹீதை சொல்ல வேண்டும் என்று விரும்பி மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் அவருடைய மைத்துனர், மனைவியின் தம்பி, 2 பேரும் பைக்கில் போறாங்க. நாளைக்கு அவருக்கு ஜும்மா சாட் இருக்குது. அன்னைக்கு ஜும்மா சாட் இருக்குது. அவர் ஜும்மா பேச போனோம். மனைவியின் வீட்டில் போய் தங்கிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மைத்துனரை அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் எப்படி மரணம் வருகிறது பாருங்கள். ஒரு கார் விபத்துல, வாகன விபத்துல அடிபட்டு அந்த இடத்திலேயே ஸ்பாட்லேயே அந்த இளம் மௌலவி திருமணம் முடித்து 8 மாதங்கள் அல்லது 8-9 மாதங்கள், இன்னும் சொல்வதாக இருந்தால் அவருடைய குடும்பத்தார்கள் விசாரிக்கின்ற பொழுது 8 மாத கர்ப்பிணியாக அந்த மனைவி இருக்கிறார். மரணம். எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்குது. ஆனாலும் இந்த மரணமும் நம்மை அப்படியே ஆச்சரியத்தில் இருக்கிறது. அவர் என்ன கனவுகளோடு வந்திருப்பார்? மரணம். இவர் இந்த மைத்திரன் பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. சரி, அவராவது உயிர் பிழைத்துக் கொள்வார் என்று சொன்னால் இல்லை. மறுநாள் மரண செய்தி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதோ இந்த 12-13 வயது சிறுவரும், அவர் சாதாரண சிறுவர் அல்ல, ஹாஃபிஸ், கிட்டத்தட்ட 22-23 ஜுசுகளை இதயத்தில் ஏந்தியவர். அவருக்கும் மரணம். விட்டதா மரணம்? இவர் அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வேதத்தை உள்ளத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறாரே, இவருக்கு ஏன் இந்த மரணம்? மலக்குல் மௌத் நினைத்தாரா? இதோ இந்த இளம் மௌலவி, இவரின் மூலமாக ஏகத்துவம் பரவ வேண்டும் என்று மலக்குல் மௌத் காலதாமதத்தை ஏற்படுத்தினாரா? மரணம் வந்ததே சகோதரர்களே, மரணம் வந்ததே. நம் நிலையை யோசித்து பாருங்கள். இருவர்களும் மரணம். அந்த குடும்பமே இன்றைக்கு நிற்கதியாக இருக்கிறது. அவருடைய மாமியாருடைய அந்த மாமனார் கடந்த 1 வருடத்திற்கு முன்னால் தான் இறந்து போனார். இப்ப ஆண்களே இல்லை, அந்த வீட்டில் ஆண்களே இல்லை. அப்படியான ஒரு நிலைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதனால்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்றைக்கு எல்லா மர்கஸ்களிலும் சித்திக் ஃபிர்தோசி என்று சொல்லக்கூடிய அவருக்காகவும் அவருடைய மைத்துனருக்காகவும் நாம் அனைவர்களும் அவர்களுக்கு ஒரு சிறந்த நல்ல வாழ்க்கை மறுமையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்வதோடு மாத்திரமல்லாமல் அவர்களை சார்ந்த அவருடைய மனைவி, அவருடைய மாமியார், அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு நிற்கதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் பண உதவிகளை செய்வதற்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த ஜமாத் முன்னெடுத்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள எல்லா மர்கஸ்களிலிருந்தும் இன்றைக்கு அவர்களுக்காக வசூலெடுத்து இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்வாதாரத்தை நாம் செம்மைப்படுத்தக்கூடிய கடமையும் உணர்வும் நமக்கு இருக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி இன்றைய ஜும்மாவுடைய வசூலும் அதற்காக எடுக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் நன்மையை நாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த அளவுக்கு மறுமைக்காக நாம் இந்த செய்திகளை முற்படுத்தி இன்ஷா அல்லாஹ் மறுமைக்காக நாம் கொடுத்து நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். அதுதான் சொல்லக்கூடிய விஷயம். நாம் எதை இப்போ முற்படுத்தி வைக்கிறோமோ அதுதான் நமக்கான மறுமைக்கான சேகரிப்பு. அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் அதை குறித்து கேட்கப்படுவீர்கள் என்று சொன்னால் வசூல் செய்யப்படுகிறது. வசூலுக்காக வரக்கூடியவர்களுக்கு தாராளமாக மாறி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய நல்லெண்ணங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து நாள் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஃபதுகுருல்லாஹ யதுகுருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும்
வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.